ஆண்டாள் திருவடிகளே சரணம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள். கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 10. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு நுண்மையான விஷயத்தை நமக்கு காண்பிக்கிறாள். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்று சொல்கிறாள். இந்த தோழி முந்தைய தினம் ஆண்டாளிடம் சொல்லியிருக்கிறாள், நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நானும் வருகிறேன், நாம் எல்லோரும் நோன்பு நோற்க செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாள். இப்பொழுது ஆண்டாள் வந்து கூப்பிடும் பொழுது மாற்றமும் தாராரோ என்று அவள் எந்த பதிலுமே கூறவில்லை. அதாவது எழுந்து வந்து கதவை திறக்கக்கூட சிறிது நேரமாகும் இல்லையா? தோ வந்து விட்டேன் என்று கூறுவதற்கென்ன? ஒரு மாற்றமும் தராமல் இருக்கிறாயே. மாற்றம் என்பது இங்கு ஒரு பதில், ஒரு குரல். ஒரு பதில் கூட நீ கூறவில்லையே. வாசலையும் திறக்க வரமாட்டேன் என்கிறாயே, நாங்கள் இங்கு காத்து கொண்டிருக்கிறோமே என்று கூறுகிறாள். நம்மிடம் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னவள்தான் இப்பொழுது ஒரு பதிலும் கூறவில்லை என்னும் பொழுது இந்த அட்வர்சிட்டிஸ், இந்த எதிர்மறையைத்தான் ஆண்டாள் நமக்கு இங்கு எடுத்து காண்பிக்கிறாள். நம்மைத்தான் கூப்பிடுகிறார்கள், அவர்களாகத்தான் கூப்பிடுகிறார்கள். நாம் அங்கு செல்லும் பொழுது ஒரு பதிலும் இல்லை, வாசலையும் திறக்க மாட்டேன் என்கிறார்கள். தீஸ் அட்வர்சிட்டிஸ் என்னும் இந்த விஷயத்தைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு அழகாக காண்பிக்கிறாள். இந்த எதிர்மறைகள், அட்வர்சிட்டிஸ் என்பவை பெரிதான ஏமாற்றங்கள் அல்ல. ஏமாற்றங்களை பற்றி பிறகு பார்க்க போகிறோம். பெரிய அளவான ஏமாற்றங்கள் இல்லை, கடினமான ஒரு சூழ்நிலையும் இல்லை, தாங்க முடியாத ஒரு ஏமாற்றம் அப்படி என்ற விஷயமும் இல்லை. சிறு சிறு விஷயங்கள், சிறு சிறு கஷ்டங்கள், சிறு சிறு எதிர்மறைகள், இவற்றைத்தான் நாம் இங்கு அட்வர்சிட்டிஸ் என்று பார்க்கிறோம். நமது அன்றாட வாழ்வில் இதுபோல் நிறைய நடக்கும். நாம் ஒருவரை சென்று அவர்கள் சொன்னார்கள் என்றுதான் அவர்களிடத்தில் நாம் பேசுவோம். அவர்கள் அதற்கு எந்த பதிலும் கூற மாட்டார்கள், வாசலையும் திறக்க மாட்டார்கள். இது போன்று எத்தனை பேரை நம் குடும்பத்திலேயே நாம் பார்த்திருப்போம். சில இடங்களில், சில குடும்பங்களில் கூறுவார்கள், பெரிய பெரிய விஷயங்கள், திருமணம் போன்றவை என்றால் அந்த திருமணத்தை நடத்த கூட எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை, திருமணத்தை கூட நாங்கள் நடத்தி விடுவோம். இந்த ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா, இந்த குறிப்பிட்ட நபர், அவரை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுவார்கள். அப்படி சில பேர் தானும் எந்த விஷயத்திலும் கலந்து கொள்ள மாட்டார்கள், சரி என்று சொல்லவும் மாட்டார்கள், மற்றவர்கள் செய்வதற்கு வழியும் விடமாட்டார்கள். இது போன்ற ஒரு அதீதமான குணம் படைத்தவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இவர்கள் நாம் கேட்டால் பதில் சொல்லவில்லை, நம்மை எதுவும் செய்ய விடமாட்டேன் என்கிறார்கள் என்பதற்காக அவர்களை விட்டுவிட்டும் நாம் செல்ல முடியாது. இப்பொழுது ஆண்டாள் அந்த பெண்ணை ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ என்று எப்படி அந்த தோழியை சமாதானம் செய்து அழைக்கிறாள். அதுபோல குடும்பத்தில் ஒருவர் இருப்பார்கள், இது போன்ற பிரச்சனை செய்பவர்களை சமாதானப்படுத்தி அழைத்து வருவதற்கு என்றே குடும்பத்தில் ஓரிருவர் இருப்பார்கள். அவர்களை நீ போய் சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு வா என்று சொல்வதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இது போன்று தானும் எதிலும் வரமாட்டார்கள், மற்றவர்களையும் செய்ய விட மாட்டார்கள். தன்னை எதிலும் சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அவ்வளவு கோபப்படுவார்கள், அவ்வளவு வெறுப்படைவார்கள், எல்லாரிடமும் அது பற்றி புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இந்த அட்வர்சிட்டிஸை, இந்த சிறு சிறு எதிர்மறைகளை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களை நாம் எப்படி அணுகுவது, அவர்களை எப்படி கையாள்வது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டாள் இங்கு கூறுகிறார். அவளும் இந்த தோழியை விட்டுவிட்டு செல்லவில்லை, சமாதானப்படுத்தி எப்படியோ ஏதோ வார்த்தைகளை சொல்லி அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டாள் இல்லையா? இது போன்ற ஃபேஸிங் அட்வர்சிட்டிஸ், இந்த எதிர்மறைகளை எப்படி கையாள்வது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறாள். இது போன்ற நமக்கு சரியான பதிலை தராதவர்கள், நம்மை எதையும் செய்ய விடாதவர்கள், இவர்களிடத்தில் நாம் ஒரு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. பெரிதும் இது போன்று செய்பவர்கள் நம் குடும்பத்தினர்களாகவோ நமது உறவினர்களாகவோ தான் இருப்பார்கள். நமது நண்பர்கள் கூட்டத்தில் இப்படி இருக்கலாம், ஆனால் அந்த நண்பர்களை கையாள்வது நமக்கு எளிது. இப்பொழுது இந்த பாசுரத்தில் கூட ஆண்டாள்
கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்று தோழியை சொல்கிறாள். என்ன, அந்த கும்பகர்ணன் தன்னுடைய தூக்கத்தை உனக்கு தந்து விட்டானா என்று கேட்கிறாள். ஒரு தோழி என்பதால் நாம் உரிமையாக அந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். அதனால் நம்முடைய ஒரு தோழியோ தோழனோ இது போன்று நமக்கு சில சிரமங்களை கொடுத்தார்கள் என்றால், மாற்றம் தராமல் இருந்தார்கள் என்றால், கதவை திறக்காமல் இருந்தார்கள் என்றால், அவர்களை நாம் உரிமையாக கடிந்து கொள்ளலாம். நீ எல்லா விஷயத்திலும் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறாய். நாங்கள் வந்தால் நீ சரியாக எங்களுக்கு பதிலும் அளிப்பதில்லை, எங்களோடு ஏய்ந்தும் வரமாட்டேன் என்கிறாய். உன்னை எப்படி கையாள்வது என்றே எங்களுக்கு தெரியவில்லை என்று தோழியிடம் தோழனிடம் நாம் மிகவும் உரிமையாக சொல்லலாம். ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்களிடமோ உறவினர்களிடமோ இது போன்று நம்மால் உரிமையாக சொல்ல முடியாது. அவர்கள் நமக்கு கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு எதிராக ஒரு மிகுந்த வெறுப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அதனால் என்ன பயன்? அதனால் ஒரு பயனும் இல்லை என்றுதான் ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். இது போன்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பாலகுமாரன் மிக அழகாக சொல்லுவார், யாரோ அனுசரித்து போகிறார்கள் என்பதால் தான் இவர்கள் எல்லாரும் வெற்றியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார். அதுபோல அனுசரித்து செல்ல வேண்டும். அவர்கள் கஷ்டம் கொடுக்கிறார்கள், தானும் எதிலும் ஈடுபட மாட்டேன் என்கிறார்கள், மற்றவர்களையும் செய்ய விடமாட்டேன் என்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். மற்றவர்கள் அனுசரித்து செல்வதனால்தான் அவர்களுடைய வேலை இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால் நாமும் அவர்களை நினைத்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டால் மீண்டும் அவர்களிடத்தில் பழக முடியாத ஒரு நிலை ஏற்படும். இவர்களையே தானே நாம் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அவர்களையும் அனுசரித்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாமே அப்படி ஒரு நிலையில் இருந்தோம் என்றால், நமக்கு ஒரு விஷயத்தை செய்ய ஆர்வம் இருக்கிறது, ஆனால் நம்மால் அந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை. ஒருவர் நம்மோடு சீக்கிரம் எழுந்து வா என்று கூறுகிறார்கள், நம்மால் முடியவில்லை. அவர்களுடைய வேகத்துக்கு நம்மால் செல்ல முடியவில்லை என்றால், எளிமையாக நாம் செய்யக்கூடிய விஷயம், எனக்கு இதில் வர வேண்டும், நானும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது, ஆனால் என்னால் முடியவில்லை, நீங்கள் எல்லோரும் செய்யுங்கள், நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள் என்று நாம் தள்ளி நிற்பதே ஒரு பெரிய உதவிதான். என்னால் முடிந்தவற்றை நான் வெளியிலிருந்து செய்கிறேன், என்னால் முடிந்த ஆதரவை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, நானும் கலந்து கொள்கிறேன், என்னையும் கூட்டிச் செல்லுங்கள் என்று கூறி நாமும் கிளம்பாமல் அவர்களையும் எதையும் செய்ய விடாமல் இருப்பது மிகவும் தவறு. அதேபோல் வாசல் திறவாதார் என்று அவர்களையும் எந்த வேலையையும் செய்ய விடாமல் நாம் தடுத்து கொண்டு நின்று நாமும் அந்த வேலையை செய்யாமல் இது போன்ற கஷ்டங்களை நாம் பிறருக்கு தரக்கூடாது. நாம் அப்படிப்பட்டவர்களை சந்தித்தால் நாம் அவர்களுடைய கஷ்டத்தை பெரிதுபடுத்தாமல், அவர்கள் மேல் வெறுப்பு ஏற்படாமல் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்றும் ஆண்டாள் நமக்கு கூறுகிறாள். அதே சமயத்தில் நாம் இந்த பக்கம் இருப்போமேயானால், தேவையில்லாமல் ஒருவரை கஷ்டப்படுத்துதல், தேவையில்லாமல் ஒருவரை காக்க வைத்தல், தேவையில்லாமல் ஒருவரிடத்தில் நான் உங்களுக்கு இதை செய்து தருகிறேன் என்று கூறிவிட்டு நாமும் செய்யாமல் அவர்களையும் செய்ய விடாமல் இது போன்ற கஷ்டங்களை ஏற்படுத்துதல், இவற்றையும் நாம் செய்யக்கூடாது என்றும் ஆண்டாள் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் விஷயம் ஃபேஸிங் அட்வர்சிட்டிஸ், எதிர்மறைகளை எதிர்கொள்ளுதல். இது போன்ற எதிர்மறைகள், மாற்றம் தராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், எத்தனை நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஒரு பதில் கூட கூறவில்லை என்பது போன்ற விஷயங்கள் அடிக்கடி நிகழக்கூடியவை, குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவை. இவற்றிற்கெல்லாம் நாம் ஏமாற்றம் அடைகிறோம், சலிப்படைகிறோம். இதற்கு மேல் என்னால் இவர்களோடு மன்றாட முடியாது என்று சலித்து போய் உட்கார்ந்து விட்டோம் என்றால் நம்மால் எந்த விஷயத்திலேயுமே வெற்றி காண முடியாது. அவர்களை அனுசரித்து போதல், அவர்களையும் அரவணைத்து போதல், இது போன்ற விஷயங்களை கையாண்டால்தான் நமக்கு நம்முடைய வேலையில் வெற்றி கிட்டும் என்பதை ஆண்டாள் நமக்கு இங்கு அழகாக காண்பித்து கொடுக்கிறார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் குணம் எதிர்மறைகளை எதிர்கொள்ளுதல், ஃபேஸிங் அட்வர்சிட்டிஸ். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.